நாம் அவருக்காய் செய்வதை பார்க்கலாம், அவர் நம் மூலம் செய்வதை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் இங்கே எளியவனான, பலவீனமான, அற்பமான ஒரு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஏனென்றால் நீ போகும்போது உன்னிடத்தில் வெளிப்படுவது உன்னுடைய பலம் அல்ல, மாறாக என்னுடைய பலன் உன் மூலமாக வெளிப்படும். இந்த காலை வேளையில நீங்க ஒருவேளை ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரை என்னையெல்லாம் எதற்கு தெரிந்தெடுத்தீங்க? நான் பிரயோஜனம் இல்லாதவன், நான் அறிவில்லாதவன், தாளந்து இல்லாதவன், என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள கேள்விக்குறிகள் இருக்குமானால், இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை கொண்டு அல்ல, உங்கள் மூலமாக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால எனக்கு ஒண்ணுமில்லை, என்னால பிரயோஜனம் இல்லை, நான் எப்போதுமே தான் இருக்கிறேன், என் மூலம் பல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, என்னுடைய பேச்சு சரியில்லை, என்னுடைய பாட்டு சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், you are the exact person God is looking for. நீங்கள் தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிற மிக சிறந்த, மிக சரியான நபர். ஏனென்றால் ஆண்டவர் அவருக்காக யார் செயல்படுவார் என்பதை பார்க்கலாம், அவர் யார் மூலம் செயல்படலாம் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில மறுபடியும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ.